உனக்கு எவ்வளோ நேரம் சரியில்லைனாலும் எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் நம்ம வாழ்ந்து தானே ஆகணும். நம்மளுக்கு என்ன திசை எது நடந்தாலும் வாழ்க்கை சுத்திட்டே தான் இருக்கும், நம்ம ஓடிட்டே தான் இருக்கணும். உன் நேரம் சரியில்லையா, உனக்கு எதுவுமே சப்போர்ட் பண்ணலையா, அப்போ உன் உழைப்பு கை கொடுக்கும். நீ உழைக்கிறதுக்கான கூலியாவது உனக்கு கிடைக்கும். சரிங்களா? வெல்டிங் ஒர்க் பாக்குறவங்க, கட்டட தொழில் செய்யறவங்க, மரம் செய்யறவங்க, இவங்க எல்லாருமே நாங்க கடுமையா உழைக்கிறோம், உடம்பு வலிக்காகத்தான் குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பெரும்பான்மையான பேர் குடிக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல உடம்பு வலிக்காக குடிச்சவங்க நாளடைவுல என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா குடிக்கிறதுக்காகவே உழைக்க என்ன செய்யறாங்க ஆரம்பிச்சிடறாங்க. உண்மையிலே உடம்பு வலிக்கு நிவாரணம் எங்க இருக்குன்னா, காலையில புள்ள விரும்பி ஒரு பொருளை கேட்டு விட்டுருக்கும் அப்பா கிட்ட, நீங்க வேலைக்கு போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வாங்கப்பான்னு. வரும்போது அது விரும்பி கேட்ட பொருளை வாங்க முடியாட்டாலும் அது விரும்புற ஒரு பொருளை நீங்க வாங்கி கொடுங்க. அந்த பிள்ளையோட ஒரு முகத்துல ஒரு மகிழ்ச்சி தெரியுமே, ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷம் உங்க உடம்பு வலி என்ன செஞ்சிடும், போக்கிடும். உண்மையிலேயே குடும்ப சந்தோஷத்திற்கும் குடும்ப ஆரோக்கியத்துக்காக உழைக்கிறவனுக்கு உடம்பு வலி தெரியாது. குடிக்கிறதுக்காகவே உழைக்கிறான் பாருங்க, அவனுக்கு தான் உடம்பு வலி தெரியும். குடி உண்மையிலேயே குடும்ப வாழ்வை என்ன செய்யும், சிதைச்சிரும்.